வாரில் இன்வால்வ் ஆகிருக்கிற யூஎஸ் மார்க்கெட் வெறும் 6.6% தான் கீழே விழுந்திருக்கு. ஆனால் செவரேன்னு இருக்கிற இந்தியாவோட மார்க்கெட் 10%க்கு மேலே கீழே விழுந்திருக்கு. யூஎஸை கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 50% அதிகமான ஃபால் இந்தியன் மார்க்கெட்டில். எதனால இந்தியாவில் இவ்வளோ இம்பாக்ட் நடக்குது இந்த வாருக்கு? இந்த ரீசனை ஒரு 3 ஸ்டெப்பாக பார்க்கலாம் வாங்க. இதோட ஸ்டெப் 1, ஆயில் இம்போர்ட்டிங்கோட ரியாலிட்டி. இந்தியா ஒரு நெட் ஆயில் இம்போர்ட்டர். இந்த வார்னால ஆயில் இம்போர்ட்ஸ் ஹெவியாக பாதிக்கும். இதனால குளோபல் டிமாண்டும் ஏறுது, சப்ளை ரொம்பவே குறையுது. ஆயில் ப்ரைஸஸ் ஏறுறதுனால இந்தியாவோட இம்போர்ட் பில் ரொம்பவே அதிகமாக இன்க்ரீஸ் ஆகுது. கவர்மெண்ட் ப்ரொபோஷனலாக ஆயில் ப்ரைஸஸை ஏற்ற முடியாது. அதனால கவர்மெண்ட்டுக்கு இது ரொம்பவே பெரிய சப்சிடியோட ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணும். இதோட கொலாட்ரல் டேமேஜாக ருப்பி வேற இன்னும் வீக் ஆகிட்டே இருக்கு. ஆல்ரெடி $1 இந்தியாவோட ருப்பீஸ்க்கு ஆல்மோஸ்ட் 92.5க்கு மேலே ஏறி போயிட்டு இருக்கு. இது கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹைனே சொல்லலாம். ஆனால் இது வெறும் ஸ்டார்ட் தான். இங்கே தான் ஸ்டெப் 2, அதாவது இன்ஃப்ளேஷன் ப்ரெஷர். ஆயில் ரொம்ப ஹை ஆச்சுன்னா இந்தியாவில் எல்லா இடத்துலையும் டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் ஏறும், லாஜிஸ்டிக்ஸோட காஸ்ட் ஏறப்போகுது, ஃபுட் இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகும். பெட்ரோல், டீசல், எல்பிஜி எல்லாமே இன்டைரக்டாக அஃபெக்ட் பண்ணும் இந்த ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ்னால. காமன் மேனோட டிஸ்போசபிள் இன்கமுமே இதனால் குறையும். ஸ்டெப் 3, இன்டர்னல் கன்சம்ஷன் ஸ்லோடவுன். அதாவது டிஸ்போசபிள் இன்கம் கம்மியானா என்ன ஆகும்? இந்தியாவோட கன்சம்ஷனே செம்மையாக அடி வாங்கும். மக்கள் எல்லாருமே கார் வாங்குறது, அப்ளையன்சஸ் வாங்குறது, பைக் வாங்குறது எல்லாத்தையும் கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணுவாங்க. நிறைய பேர் அவங்களோட ட்ராவலை கூட குறைக்க பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களோட டிஸ்போசபிள் இன்கம் ரொம்பவே கம்மியாக இருக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா டிஸ்கிரிஷனரி ஷாப்பிங் ரொம்பவே குறையும். இந்தியாவோட க்ரோத் இன்ஜினில் பிக்கஸ்ட் டிரைவரே நம்மளோட மேன் பவர் தான். இந்த மேன் பவர்னால டொமஸ்டிக் கன்சம்ஷன் எப்பயுமே இந்தியாவில் ஹெவியாக இருக்கும். ஆனால் இப்போ அதுவே ஸ்லோ டவுன் ஆச்சுன்னா இந்தியாவோட ஜிடிபி எக்ஸ்பெக்டேஷன்ஸே கம்மியாகும். இதை கவர்மெண்ட் சைட்லேருந்தே கட் பண்ணுவாங்க. மார்க்கெட்ஸ் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்வர்ட் லுக்கிங் இன்ஜின். இந்த குவார்ட்டரோட ரிசல்ட்ஸ் ஆல்ரெடி அடி வாங்குங்கிற மாதிரி தெரிஞ்சிருச்சு. இதனால தான் இந்தியாவோட மார்க்கெட் சம்மந்தமே இல்லாமல் வேடிக்கை பார்க்கும்போது கூட 10% அடி வாங்கியிருக்கு. இந்த மாதிரியான நிறைய ஃபினான்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.